ஷியா அஜித் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கீழே டயானா அப்படின்றவங்களும் கேட்டிருக்காங்க. அதாவது 2 பிரதர் ஆர் சிஸ்டர். பேர் வந்துட்டு சிஸ்டர் மாதிரி தான் இருக்குது, பட் பிரதர் கூட இருக்கலாம். அதனால் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் இந்த 2 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நிஜமாக நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்காக தான் இதை நான் ஒரு வீடியோவாக உருவாக்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள். ஷியா அஜித் அப்படின்றவங்களும் பாருங்கள், டயானா அப்படின்றவங்களும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதில் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில், ஸோ ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல தாழ்மையாக சொல்லிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கேன், 8 இயர் கிட்டே இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய அனுபவம் ப்ளஸ் இந்த ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட நான் பழகிறேன், பேசுகிறேன், அதனுடைய அனுபவம் எல்லாம் சேர்த்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஷியா அஜித் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹாய் ப்ரோ, நான் 5 இயர் பேக் 3 கிரெடிட் கார்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது 746 இருக்குது. பர்சனல் லோன் எனக்கு கிடைக்குமா? எனக்கு சான்சஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்ற மாதிரி அஜித் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். செட்டில்மெண்ட் அப்படின்றது ஃபினான்ஷியல் வேர்டில் வேறு. அதாவது நம்ம நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு முன்னே செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது அப்படின்றது டோட்டலாக எல்லா காசையும் கொடுத்து அவனை துரத்து விடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் ஃபினான்ஷியல் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செட்டில்மெண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு தொகையை குறைச்சி கட்டுறது. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு 70,000 கட்டி 30,000 கம்மி பண்ணி கட்டுறது தான் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கிளியராக சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 3 கிரெடிட் கார்டை நீங்கள் செட்டில்மெண்ட் தான் பண்ணியிருக்கீங்க, அதாவது கம்மி பண்ணி கட்டியிருக்கீங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது வந்துட்டு 5 வருஷம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐம் சாரி, ஸோ மாற்றி சொன்னதுக்கு. 746 சிபில் ஸ்கோர் அப்படின்றது இப்போ இருக்குது. எனக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி தான். ஓகே, தாராளமாக 5 இயர் அப்படின்றது உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட்டுக்கான இம்பேக்ட் அப்படின்றது குறைஞ்சிருக்கும். டோட்டல்டாகவே குறைஞ்சிருக்கும். மேபி இப்போ நீங்கள் கரண்ட்டில் வேறு ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸ் லோன் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அப்போ கம்பல்சரி இது பெரிய இம்பேக்ட் அப்படின்றது கொடுக்காது. ஆனால் சின்ன ஒரே ஒரு விஷயங்க, நீங்கள் இதில் இப்போ வந்துட்டு இது இருக்குல்ல, இந்த 5 வருஷம் நீங்கள் கிரெடிட் கார்டு எதுவுமே கட்டிட்டீங்க, கிளியர் பண்ணிட்டீங்க, 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் லோனுக்குள்ளே போகிறீங்கன்னா அப்போ மைல்டாக அதை நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மை ஸ்மால் சஜஷன். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம டேரெக்டாக இங்கே பாருங்க, இவர் ஒரு லோன் எடுத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 கிரெடிட் கார்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக நம்மள்ட்ட தான் லோனுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ இருந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்போ டேரெக்டாக வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட தான் சார் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஏதாவது ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் அப்ரோச் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிடலாம். அல்லது நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளெல்லாம் போகிறீங்கன்னா நோ அப்பீல், அவன் டேரெக்டாக ரிஜெக்ட் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் இத்தனை வருஷம் அப்படின்றது கொஞ்சம் நல்ல ஹியூஜ் டைம். இதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் அதாவது வந்துட்டு ஒரு 1%, ஒரு 10% வச்சுக்கோங்களேன், இதை யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 10% வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கலாம். அதை வாங்கி கரெக்டாக பேமெண்ட் பண்ணலாம். அதை கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்படி சொல்லி உங்களுக்கு லோன் அப்படின்றது வந்து கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் உங்களுடைய இப்போ இருக்கிற கிரெடிட் பிஹேவியரையும் இதெல்லாம் பொறுத்து இது மாறும். டிபெண்டட் ஆஃப் அவங்களுடைய, அதாவது அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து இது மாறும். ஃபைனான்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பேங்க்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து மாறும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பிரதர், எனக்கு ஓகேவா இருக்குது நீங்கள் சொன்ன விஷயம் அப்படின்றது. இல்லைனா அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஸோ நெக்ஸ்ட் லெவல் நான் வந்துட்டு இதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, உங்கள்ட்ட எப்படி வந்துட்டு இதை டெடிக்கேட்டடாக கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றத பார்ப்பேன். வேறு யாராவது எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்தேன் இருந்துச்சு, சரி ஓகே நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டயானா அப்படின்றவங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ டயானா அப்படின்ற பேரில். ஓகே, எனிவே சார் ப்ளீஸ் பேக்கெட்லி ஆப் நான் வந்துட்டு இப்போ பேமெண்ட் பண்ண கிடையாது அண்ட் ருப்பி ரீடி ஆல்சோ. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்றது ஆச்சு, கொஞ்சம் ஹெவியாகவே ஹெட் இன்ஜுரி அப்படின்றது நடந்துருச்சு. ஸோ என்னால் ஒரு 6 மாதத்துக்கு என்னால் இதில் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கிறதுனால அப்படின்றது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்படின்றது நம்மளுடைய லோன் ஆஃப் தமிழ் சேனலில் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்மளால் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு நம்ம எப்படி பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறது, ஃபினான்ஷியல் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி அங்கே தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்காகன்னு சொல்ல, ஸோ ரேண்டமாக அங்கே நான் சொன்னேன், நான் ஒருத்தர் கேட்டிருந்தார். பட் உங்களுக்கு இதில் சொல்லக்கூடிய விஷயத்தை விட நான் அங்கே இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன்.
ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி கம்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த 2 அப்ளிகேஷனையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் அதை போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது ஆகும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ தான். அதுவும் வந்துட்டு சிவியர் ஹெட் இன்ஜூரி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிவியர் தான். ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ எம் ப்ரே ஃபார் யூ. கண்டிப்பாக நான் காடை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் நீங்கள் பழையபடி ரெக்கவர் ஆகி வாங்க. கொஞ்சம் கவனமாக டிரைவிங் அப்படின்றது பண்ணுங்கள். எல்லாருமே டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத எடுத்துக்கோங்க ப்ளீஸ். பொறுமையாக போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ லைஃப்பை வந்துட்டு கரெக்டாக சந்தோஷமாக வாழணும் நம்ம. சரி, ஓகேங்க. இந்த இஷ்யூவுக்கு கம்பல்சரி அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஏதேனும் டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அந்த மெயில் எப்படி பண்ணும் ப்ராப்பர் வேலை அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள் சிஸ்டர் ஆர் பிரதர். அப்புறம் நீங்கள் வந்து நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே ஸோ நம்ம சேனல் வரும். நான் எதுக்கும் கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இல்லை அங்கே போய் பார்த்தா அது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கமெண்ட் ரிப்ளைவில் சந்திக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம்.